நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காப்பியில் போடாத சுகரும் எங்களை பார்க்காத பிகரும் நல்லா இருந்தால் சரித்திரமே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது? 350ன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுமா. இவ்வளோ நேரம் உங்களை வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா, உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனாங்களா? நல்லா ஜம்முன்னு ஜோரா உட்காருங்க பார்க்கலாம், நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். சொல்லுமா. ஜோக்கர் மாதிரி உட்காரக்கூடாது, ஜோரா உட்கார சொன்னேன். பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணுகுண்டாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு கருவண்டு. என்ன ஐயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? முதல் 4 லைன் அவர் எழுதி கொடுத்து என்னை பற்றி பெருமையாக பேசுமான்னு சொல்லி கொடுத்தாரு. முதல் 4 லைன் அவர் எழுதி கொடுத்து அவர் சொன்ன பிட்டெல்லாம் போட்டுட்டேன். என்ன ஐயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமில்ல? எல்லா வெளிநாட்டுக்கும் சிகப்பு தோல் இருக்கிறவனுக்கு வியாதி வரும். ஏன்னா சூரிய ஒளி ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். கருப்பாகிறவனுக்கு மட்டும்தான் சூரிய ஒளி ஈர்ப்பு சக்தியே அதிகம். தமிழ்நாட்டிலேயே கருப்புக்கு மட்டும்தாம்மா பவர் அதிகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கருப்பு தாம்மா. எத்தனை நாளைக்கு இன்னும் இதே டைலாக சொல்லிட்டு இருப்பீங்க? டைலாக மாத்துங்க பாஸ். நடுவர்களே, போன வாரம் ஒரு பட்டிமன்றத்தில் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய உயிர் போயிடணும்னு சொன்னேன். ஒரு அம்மா எந்திரிச்சு என்ன ஆகுது, நீ பேசி எத்தனை உயிர் போச்சோ அப்படின்னு கேட்குது. சரி, அதுதான் பரவாயில்ல, திருக்குறள் படிங்க, காணாததெல்லாம் கண்டெடுக்கலான்னு சொன்னேன். திருக்குறள் படிங்க, காணாததெல்லாம் கண்டெடுக்கலான்னு சொன்னேன். உடனே ஒரு பாட்டி எந்திரிச்சு, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அண்டாவை காணோம், கண்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. பார்த்துக்குங்க, ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச காமெடியெல்லாம் சொல்லி பேசியிருப்பேன். ரொம்ப நேரம் யாருமே சிரிக்கவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு பாப்பா மட்டும் எந்திரிச்சு சிரிச்சது. வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லுங்கிற மாதிரி மனசுக்கு இதமாக இருந்துச்சு. ஒரு பாட்டி எந்திரிச்சு, என்னங்குது, எடி இத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, இதுங்க முன்னாடி பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் அறிவில்லையான்னு கேட்டுச்சு. கேட்டுட்டு என்னைய பார்த்து சொல்லுது, நீ பேசுக்கண்ணு, யாரையும் நான் சிரிக்கூடாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. பார்த்துங்க, நான் வந்து சிரிக்கணும்னு மணிக்கணக்காக பேசுவேனா, இது யாரையும் சிரிக்க விடாமல் பார்த்துக்குமா. பார்த்துக்குங்க எப்படி இருக்காங்கன்னு. நடுவர் அவர்களே, ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனேன். பையன் பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஏன்டா தூங்கிட்டு இருக்கான் அவன், அப்படி அவனை எழுப்பி விட்றான்னு கேட்டேன், சொன்னேன். அதுக்கு அந்த பையன் என்னங்கிறான், நீங்கள் தூங்க வைப்பீங்க, நான் எழுப்பி விடணுமா அப்படிங்கிறான். சரி, பின்னாடியாவது போய் தூங்க சொல்லுடா அப்படின்னேன். பின்னாடி போனால் உங்கள் வாய்ஸ் கேட்காதாம்மா, இங்கே இருந்தால் தான் நல்லா கேட்குமா அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் பாருங்க, உங்களால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பேச முடிஞ்சதா? முடியாதும்மா. எங்களுக்கு எவ்வளோ தைரியம். இப்போ ஆசிரியர்கள் கிட்ட நாங்கள் நேருக்கு நேர் நின்று பேசுகிறோம். முதல்ல இளைஞர்கள் கிட்ட தைரியம் இருக்குது. அந்த தைரியம் உங்களுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சா? இல்லைம்மா, இப்போ வரைக்குமே எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் எப்படி தெரியுமா, நான் பேச்சாளர் ஆனேன். நான் 10வது படிக்கும்போது ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தியை பற்றி எனக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு பேச்சு போட்டி வச்சாங்க. இங்கிலீஷ் வாத்தியார், ஹெட் மாஸ்டர்லாம் எல்லாம் நின்றுருக்குறாங்க. நான் மகாத்மா காந்தியை பற்றி ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசணும். மகாத்மா காந்தி இஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன், மகாத்மா காந்திஜி ஸ்வைப் ஆஃப் கஸ்தூரிபாய், கடைசியாக மகாத்மா காந்திஜி ஸ்வாஸ் டெத்துன்னு முடிக்கணும். சொல்லிட்டே இருக்கிறேன். மகாத்மா காந்தி இஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன், மகாத்மா காந்தி ஸ்வைப் ஆஃப் கஸ்தூரிபாய், மகாத்மா காந்திஜி ஸ்வாஸ், மகாத்மா காந்திஜி ஸ்வாஸ், மகாத்மா காந்திஜி சுவாசன்னு ஓடி போய் ஹெட்மாஸ்டர் ஒளிஞ்சிக்கினேன். ஆனால் கடைசியாக இங்கிலீஷ் வார்த்தையர் அறிவிச்சார், மாசிலாமணிக்கு முதல் பரிசு அப்படின்னாங்க. ஹெட்மாஸ்டர் கேட்டார், அவன் தான் மகாத்மா காந்தி சுவாச டெத்துங்கிறத மறந்து போயிட்டு அழுந்துட்டு அவன் பாட்டு ஓடி ஸ்கூல் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டான். அவனுக்கு என்ன பரிசுனார்? அவர் சொன்னார் ஒரு விளக்கம் இங்கிலீஷ் வார்த்தையர், மகாத்மா காந்திஜி வாச டெத்து, மகாத்மா இறந்தாருங்கிற செய்தியை சொல்ல முடியாமல் அழுந்தான் பாடுறா, இவன் இல்லடா நாட்டு பற்று உள்ளவன். அங்கே ஏமாத்துறது இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். பேசுமா. நல்ல வேலை, நமக்கு முன்னாடி 5 பேர் பேசிட்டாங்களே, ஐயா நமக்கெல்லாம் கவுண்டர் வச்சிருப்பாரா, இல்லை நம்மளே பேசணுமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, பேசி மானத்தை காப்பாற்றிட்டீங்க. நடுவர் அவர்களே, இங்கே பாருங்க, உன்னையும் பேச வச்சு தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள்னு நினைக்கிறேன். பார்த்தியா, என் தப்புமா. இங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3 பேரும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப புகழ் வாய்ந்தவங்க இந்த 3 பேர். தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி தெரியுமா? டிவியில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
லைஃப் பாய்க்கு ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு சோப் வரும் பார்த்தீங்களா? சோப் போட்டு கை கழுவுனா எல்லா கிருமியும் போயிரும்ட்டு அதில் கடைசியாக ஒரு 3 கிருமியை மட்டும் அந்த மிரரில் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க பாரு, அந்த 3 கிருமி. ஆனால் உண்மையிலேம்மா எல்லா சோப்புக்கும் விளம்பரம் பிள்ளைங்க தான் வராங்க. லைபாய்க்கு மட்டும்தான் ஆம்பளை பசங்க 4 பேர் வராங்க. உண்மையிலேயே லைபாய் நல்ல சோப்பு, அதை நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த இதில் பாருங்கள், ஒரு விளம்பரம் ஒன்று, இந்த சிக்ஸ் ஷாம்புக்கு விளம்பரம் வருது. நேராக ஒரு குளத்துல உள்றா, அப்படியே இப்படி தூக்குறா தலையை, அப்படியே முடி இந்த பக்கம் ஜம்ப் ஆகுது, அதுலேருந்து ஒரு சீப்பு அந்த முடியிலேருந்து அப்படியே கீழே தொங்குது. சிக் ஷாம்பு அப்படி தான் நினச்சிங்க. எங்கள் வீட்டுக்காரி போய் நான் குளத்துல குளிக்க வச்சு அமுத்தி பிடிச்சி தூக்கி சிக் ஷாம்பு போட்டு தூக்கி சீப்பை எடுத்து சொருகினேன். சிக்கு மாட்டினது கடைசி வரைக்கும் வரல. அது பேர் சிக் ஷாம்பு. நடுவர் அவர்களே, இங்கே 3 பீஸ் உட்கார்ந்துருக்கு இல்லையா, இது 3 பார்ட்டிஸ். இவங்க 2 பேரை கூட குறை சொல்லு, ஆனால் ஆரணி காயத்ரி மட்டும் குறை சொல்லாத. ஏன்னா அந்த அம்மாவை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10ஆவதுல ஃபெயில் ஆகிட்ட பசங்கள்லாம் 12ஆவதுல ஃபெயில் ஆகிட்ட பசங்கள்லாம் மருந்து குடி செத்துடுறாங்க, ஜுருக்குமான் செத்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றதுக்காக இனிமேலுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு அரசாங்க சார்பாக இந்த அம்மாவை வந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கணுன்ட்டு இந்த அம்மாவை அனுப்பிச்சி விட்டாங்க பழனி மலைக்கு. அந்த அம்மா போய் பழனி மலையில் போய் உட்காந்துக்குது. சிட்டி சுரேஷ் மாதிரி மைக் செட்டு, சூப்பரான மைக் செட்டு. அந்த அம்மா மேலேருந்து பேசினே இருக்கும்போது ஒரு பையன் மலையிலேருந்து குதிக்கலான்னு போன பையன் இந்த அம்மா பேச்சு கேட்டு அப்படியே முன்வரிசையில் உட்காந்துட்டான். 1.5 மணி நேரம் பேசுங்க இந்த அம்மா. அந்த அப்படியே பேசின பையன் இனிமேலைக்கு உங்கள் பேச்சை கேட்டு நான் சாக மாட்டேன்னு திரும்பி வந்துட்டு முதல் வரிசையில் சொன்னான். அந்தளவுக்கு பேசி உன்னை திருத்திட்டான்டா தம்பி என்ன. அதுக்கு பையன் சொன்னான், அதுக்காக சாகிறத விட்டு திரும்பி வரல நான். 1.5 மணி நேரம் பேசி அறுக்கிறியே, நீயே உயிரோடக்கும்போது நான் ஏன் போய் சாகணும்னா? அப்பேற்பட்ட பேச்சாளரா பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட பேச்சாளர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் இந்த அம்மா பேசுச்சு இல்லை, ஜெயந்தி அக்கா பேசுனாங்கல்ல, ரொம்ப அழகாக இருக்காங்க. பாட்டி ஃபுல்லாக மேக்கப். அந்த அம்மா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து மூஞ்சி கழுவு சொல்லுங்க. இந்த அம்மா 5 நிமிஷமா பாட்டில் எடுத்து மூஞ்சி கழுவு. இந்த அம்மா 5 நிமிஷமாவது அடுத்த ரவுண்டுக்கு நான் பாட விடுறேன். ஏன்னா பாண்டிச்சேரி 2வது ரவுண்டு விட்டா தான் கிக்கு. பேசுமா. மூஞ்ச கழுவுனா அத்தனையும் ஓடி போயிட, ஆளே அடையாளம் தெரியாம மாதிரி உட்காந்துருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லிச்சு, இன்னைக்கு எனக்கு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கடைசியாக போனோம்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்ச இலை, தீஞ்ச சோறு, உடஞ்ச அப்பளம் இல்லையா, அதுதான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு நேர்ந்தது. இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த டைட்டில் வேற, நடுவர் அவர்களுக்கு கொடுத்த டைட்டில் வேற. என்ன பண்ணுறதுமா, அந்த அளவுக்கு வீண செல்வம் பட்டிமன்றம் இப்படி தான் போய் என்ன பண்ணேன். அது வெளிப்படையாக நிறைய சொல்ல முடியாது. சிட்டி சுரேஷ் வேற இருக்கிற அப்படி. அப்புறம் நாளைக்கு போயிட்டு தண்ணி ஃபேக்ட்ரியில் போயிட்டாங்க. நான் எப்பவுமே டெய்லி அங்கே போயிடுவேன். தண்ணி ஃபேக்ட்ரி வச்சுருக்காருமா, வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அங்கே போய் நான் தான் வியாபாரம் பண்ணி முறப்பூரில் ஒரு முறை நான் போயிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் தண்ணிக்கு என்ன வியாபாரம் பண்ணலான்ட்டு என் ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். தருமபுரி சிட்டி சுரேஷ் ஸ்பிரிங் சிட்டரின் தண்ணீர் கேன் இன்று முதல் முறப்பூரில் அனைத்து கலைக்கும் டெலிவரி செய்யப்படுன்னு நான் பண்ணிட்டேன். நான் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு. அந்த பதிவு போட்டதுமே அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு. எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 200 பேர் பார்த்துட்டாங்க அதை. அப்புறமேலே போய் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் ஜீவனந்தா டாக்டர்னு ஒருத்தர் முறப்பூரில் இருக்கார், எங்கள் ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட போனால் சரியாகலை. அப்புறமேலே நாட்டு வைத்தியத்துக்கு போனால் சரியாகலை. அப்புறம் பெண்ணாகரில் ஒரு சாமியார் இருந்தார், அவர்கிட்ட போனேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற, நேராக போய் ஸ்ப்ரிங் சிட்டி தண்ணி கேன் வாங்கின டெம்போ, புது டெம்போ சோழக்கோட்டாயில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஒன்று மெசேஜ் போடு அப்படின்னு போட்டோம் பாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 200 பேர் எங்கள் சொந்தக்காரங்க பார்த்துருக்குறாங்க. ஜுரம் போயிடுச்சு, காய்ச்சல் போயிடுச்சு. எப்பவுமே சொல்கிறேன், சொந்தக்காரங்க மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு வச்சிக்கூடாது, காட்டிக்கூடாது. பேசுமா. இந்த அக்கா இன்னொன்று சொன்னாங்க, கண்ணு திராட்சை பழம் மாதிரி, மூக்கு கோவப்பழம் மாதிரி, உதட்டுக்கு என்னம்மா சொல்லிச்சேன், ரோசா இதழ் மாதிரி. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணே வர்ணிச்சது இந்த அம்மா தான் முதல்ல. கேளுங்க, அந்த அக்காவோட ஆதார் அட்டையை பாருங்க, அதோட ஒரிஜினல் முகம் தெரியும். இது திராட்சை பழமா கோவப்பழமா பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது அவங்களே தான் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அப்துல் கலாம் கிட்ட 100 இளைஞர்களை கொடுத்தா சிறந்த ஒரு மனிதர்களாக நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு அப்துல் கலாம் கேட்டார். பெரியவங்களை கொடுத்தா நாங்கள் உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்களா? இளைஞர்களை தானே கேட்குறாங்க. அதை எப்படி நீங்கள் மறந்துட்டு பேசலாம்? உன்னை 50 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லைக்கா, உன்னை 50 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க.
நீ அழகா இருக்கியான்னு 50 பேர் பார்க்கறதுக்கு 50 பேர் பொண்ணு பார்க்க வரல, பொண்ணான்னு பார்க்க வந்தாங்க. அதான் சொல்றேன். அந்த அக்கா அத்தை 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 நீங்க இட்லி சுட்டாதான் அவருக்கு கொஞ்சம் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாருன்னு கதை சொன்னாங்க இல்லையா. அந்த அம்மா நேற்று ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க, கேசரியில் நான் கொஞ்சம் மிளகாப்பொடி கலர் வரணும்னு மிளகாப்பொடி அதிகமாக போட்டேன்டி, அதனால் எங்கள் மாமியாரும் புருஷனும் என்னை திட்டாங்கடி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுது. இதுக்கு இட்லி சுட தெரியாமல் மாமியார்கிட்ட வேலை வாங்குது, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறோன்னு கதை வேற பேசுது. ஆகவே இல்லை நோ ஐ ஹேவ் சம் மோர் பாயிண்ட்ஸ். நான் இப்போ போலீஸ்காரங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, 10 நிமிஷம் தான். நான் ஆகவேன்னா நீ போகவேன்னு அர்த்தம். ஏன்னா சில ஊர்லெல்லாம் பட்டிமன்றத்தில் மேடையில் அமைப்பாளருங்க கரெக்டாக பெல்லு வைப்பாங்க. இப்போ சாலன் பாப்பையா பட்டிமன்றம், திண்டுக்கல்லையோ நீ பட்டிமன்றம் நடக்குதுன்னா அந்த 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் பெல்லு வைப்பாங்க. அந்த பெல்லு அழுத்தினாங்கன்னா அவங்க வந்து மேடையில் உட்காந்துக்குவாங்க. இங்கே பெல்லு இல்லை. நான் ஒரு மேடையில் பெல்லு இல்லைன்றதுக்காக பின்னாடி ஆம்பளை பையன் சட்டன்ட்டு போதுனான்ட்டு இப்படி பிடிச்சி இழுத்தேன். அது பொம்பளை பிடி ஜவுரி முடி கையோடு வந்துருச்சு. அதுலேருந்து நான் ஆகவேன்னு தான் சொல்கிறது. இந்த அம்மா இருக்காங்கல்ல, நித்யா அம்மா, அவங்க வந்து புருஷன் பேரையே சொல்ல மாட்டாங்களாம். சொல்ல மாட்டேன்னு இந்த பட்டிமன்றத்தில் ஸ்டேஜ்லேயே 4 வாட்டி சொல்லிடுச்சு. சொல்லி அந்த அம்மா பேர் சொல்லாது, ஆனால் பிடிச்சி அடிக்கும். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லும், ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டி ஓடலின்னா என்ன பண்ணுவீங்க, 2 மிதிப்பேன். இன்னொரு வாட்டி மறுபடியும் ஓடலின்னா என்ன பண்ணுவோம், இன்னும் 2 மிதி சேர்த்து மிதிப்போம் இல்லையா. நான் 50 பவுன் நகை போட்டு 8 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து என் புருஷனை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பேரு தான் சொல்ல மாட்டேன், ஆனால் அடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லைன்னு பிடிச்சி குமுறுன்னு குமுறுது இந்த அக்கா வந்து. நான் அதே கேள்வியை திருப்பி கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் 50 பவுன் போடுறீங்க, வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, வண்டி பழசாயிருது, செகண்ட் சேனலுக்கு வித்துடுறோங்க. சரி, செகண்ட் சேனலுக்கு விற்றுருங்க. உங்களுக்கு பாஞ்சாலி தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு பாஞ்சாலி தெரியுமா? 4 ஆப்ஷன். எங்களுக்கு இன்னும் 4 ஆப்ஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கா? அப்புறம் இந்த அக்கா ஆரணிலேருந்து வந்து பேசுனாங்கல்ல, காயத்ரி, அவங்க என்ன சொன்னாங்க, செல்லுஃபோனில் பார்க்க முடியுதா, எதையாவது கேட்க முடியுதா, அது பேசின அத்தனை பாயிண்ட்டு செல்ஃபோன்லேருந்து தான் திருடிட்டு வந்து இங்கே வந்து கதை சொல்லுது பார்த்தீங்களா. ஆனால் உண்மையிலேயே ஆரணிலேருந்து வந்தது நீதாம்மா. செல்ஃபோன்லேருந்து அத்தனை பாயிண்ட்டு திருடிட்டு வந்துட்டு இங்கே செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க, நீ ஏன் ஃபோனை எடுத்துகிட்டு வர, வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியது தானே, செல்ஃபோனால ஆபத்து கெடுதல் தானே. பொம்பளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு. என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா 2 சிம் கார்டு அதில் சேவ் பண்ணி வச்சுன்னுக்கிறா. புருஷன் 1 புருஷன் 2 நீட்டு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இஎம்ஐ 7000 கட்டுறோம். இது என் புது ஃப்ரிட்ஜு, இது என் புது வாஷிங் மிஷின், 7000 மாதம் நான் வந்து இஎம்ஐயே கட்டுறேன்னு சொல்லுது. விலைவாசி ஏறுதுக்கா. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி சொல்லிச்சு, நான் 1 பவுன் நகை 70 ரூபாய்க்கு வாங்கினேன்னு. நான் பிறக்கும்போது 30 ரூபாய் 3000 நகை. இன்னைக்கு நகையோட விலை சொல்ல முடியுமா? 1 லட்சத்துக்கு பக்கம் போயிட்டுருக்குது. நடுவர் அவர்களே, இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன 3 பீஸ் வந்து பேசிட்டு இருக்குது, இதையும் நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நிறைய நகையெல்லாம் வாங்கி தாலியில் செஞ்சு, அது ஏன் தெரியுமா போட்டுக்கிறாங்க, அந்த தாலியில் செஞ்சு உள்ள ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டு மறைச்சிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கட்டிய கணவனிடம் அங்கத்தை காட்ட வேண்டும், கஷ்டம் என்று வருகிற போது தங்கத்தை காட்ட வேண்டாம். அதாம்மா தாய்மார்கள், அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, சரியா? அந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு, நீங்கள் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, கிளிங் கிளிங் அப்படின்னு ஒரே சவுண்டு ஃப்ரம் பாண்டிச்சேரியிலேருந்து மட்டும், இந்த அக்கா ஊர்லேருந்து மட்டும்தான் வரும். உங்கள் கிட்ட இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கும் எங்கள் கிட்ட இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கும் ஒரே வித்தியாசம்தான். உங்கள் கிட்ட வாங்கி ஃப்ரிட்ஜு வாங்கினீங்கன்னா பழைய தக்காளி 3, பழைய அரிசிங்க 3, பழைய கஞ்சிங்க இப்படி இருக்கும். ஆனால் எங்கள் கிட்ட விட்டு பாருங்கள், 35,000 ரூபா ஃப்ரிட்ஜு வாங்கி 3 லட்ச ரூபாய்க்கு பீரை வச்சு அடுக்கி வச்சு அழகு பார்ப்போம் நாங்கள். இந்த அக்கா பழைய சோறு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போன வாரம் செஞ்ச சட்டினி, இது செவ்வாய்க்கிழமை செஞ்சு வச்ச சட்டினி,
இது முந்தா நேற்று செஞ்சு வச்ச சட்டினின்னு எழுதி டைட்டில் போட்டு ஒட்டிட்டு வந்து ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் என் பையன் பழைய சோறு சாப்பிடக்கூடாது, கெட்டு போன சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு சொல்லுது. ஃப்ரிட்ஜ் வாங்காததுக்கு முன்னாடி சுட சுட சாப்பிட்டுருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கின பின்னாடி சுட வச்சு சாப்பிட்றாங்க. நடுவர் அவர்களே, இளைஞர்கள் இல்லைன்னா இந்த நாடே கிடையாது. அப்துல் கலாம் இளைஞர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வீரத்தின் திறவுகோல் அவங்க தான், வீரத்தின் திறவுகோல் அவங்க, விவேகத்தின் இருப்பிடம் அவங்க தான், ஆற்றலின் வித்து இளைஞர்கள் தான் இந்த உலகத்தின் இந்த நாட்டின் பெரிய சொத்து. இதை நீங்கள் யார் சொன்னாலும் மறுக்கவே முடியாது. ஒரு டீச்சர் கிட்ட போய் ஒரு டீச்சர் கிளாஸில் போய் ஒரு பையன்கிட்ட கேட்டாங்களா, நீ என்னடா ஆகணும் அப்படின்ட்டு. நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னானா. இன்னொரு பையன்கிட்ட போய் கேட்டாங்களாம், நான் வந்து டீச்சர் ஆகணும்னு சொன்னானா. இன்னொரு பையன்கிட்ட போய் கேட்டாங்களாம், நான் உங்களுக்கு மருமகன் ஆகணுங்க மேம் அப்படின்னானா. இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். என்ன நீங்கள் வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு உலகத்தில் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கின குகேஷ், பிரக்யானந்தா இளைஞர்கள் தான், மூத்த குடிமக்கள் கிடையாது. அதை மறந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன பையன். அவருக்கு வந்து லைட் எலக்ட்ரிசிட்டி பல்பை கண்டுபிடிச்சவர். சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க டீச்சர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அம்மா பிரித்து படித்து பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் பையனுக்கு வந்து மூளை சரியில்லை, அந்த பையனுக்கு எங்களால் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறதுக்கான போதிய ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாங்களா? நீ பேசுமா. போதிய ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அம்மா அந்த லெட்டரை பையனுக்கு தெரியாமல் மடித்து வச்சுட்டு, அம்மா அந்த லெட்டரில் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையான ஆசிரியர்கள் இல்லையா, அதனால் உன்னை நல்ல நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்க சொன்னாங்க, அதனால தான் உன்னை ஸ்கூல்லேருந்து அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அம்மா கொடுத்த அந்த ஊக்கம் தான் இன்னைக்கு இளமையான ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இளைஞர்களால் முடியாதது இந்த